நம்ம என்னதான் ஃபியூஷனை புரிஞ்சுக்கிட்டாலும் சில பேருக்கு நோட்ஸை பில்ட் பண்ணும்போது எந்த ஸ்ட்ரக்சர்ல பண்றது, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், எப்படி பில்ட் பண்றதுன்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னா, இந்த நோட் நம்ம பில்ட் பண்ணும்போது ஹரிசாண்டல் செட்டப்ல இருக்கு. இப்போ இதே வெர்டிகல் செட்டப்ல இருந்தா மேபி எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியலாம் இல்லையா? அதுக்காக தான் ஃபியூஷன்ல நீங்க நோட்ஸ் பில்ட் பண்றது ஹரிசாண்டலா ஒர்க் பண்றது உங்களுக்கு செட் ஆகாட்டி வெர்டிகலா நீங்க பில்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்றது பார்க்கலாமா? இப்போ இங்கே ஃபியூஷன் பேஜில் நான் சும்மா பேசிக்காக ஒரு நோட் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஹரிசாண்டல் செட்டப்ல. இந்த இடத்துல மேலே Workspace இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே லேயர் ப்ரீசெட்ஸ் இருக்கும், அது சைடில் அதில் ஃபியூஷன் பேஜஸ்க்குள்ளே போங்க. அதில் இங்கே மிட் ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபியூஷன் பேஜ் வந்து வெர்டிகல் செட்டப்புக்கு மாறிடும். இப்போ நான் இங்கே இருந்த நோட் ஒர்க் ஃப்ளோ வந்து இங்கே போயிடுச்சு, இங்கே வந்து மறந்துருக்கு. ஜஸ்ட் நான் வந்து மவுஸோட மிடில் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் வந்துடும். இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, இங்கே பாருங்க, இது வந்து பேக்ரவுண்டா ஃபர்ஸ்ட் லேயர். இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த பேக்ரவுண்டோட பிளாக் கலர் சாலிட் லேயர். அதுக்கப்புறம் கீழே இந்த டெக்ஸ்ட் லேயர், அதுக்கப்புறம் கீழே இந்த லோகோவோட லேயர், அண்ட் தென் மீடியா அவுட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டரா இருக்கு. முதல்ல இருக்கிறது வந்து பிளாக் கலர் சாலிட் லேயர், அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கிறது டாவின்சியோட டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கிறது டாவின்சியோட லோகோ, அண்ட் மொத்தமாக அவுட்புட்டில் இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹரிசாண்டலாக பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா, இந்த மாதிரி நீங்கள் வெர்டிகல் செட்டப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ எனக்கு இங்கே என்ன பிரச்சனைனா, இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர், இது வந்து செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் இந்த மாதிரி இருக்கா. இப்போ டெக்ஸ்ட் பின்னாடி இருக்குது, லோகோ வந்து முன்னாடி இருக்குது. நான் டெக்ஸ்ட்டை பின்னாடி கொண்டு போகணும்னா ஜஸ்ட் அதை விட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் வந்து முன்னாடி கொண்டு போய் வச்சிடறேன். இப்போ என் டெக்ஸ்ட் வந்து முன்னாடி வந்துடுச்சு. ஸோ இப்போ அடுத்தடுத்து நீங்கள் என்ன இதில் பில்ட் பண்ணாலும் சரி, இந்த மீடியா அவுட் மட்டும் கொஞ்சம் கீழே இது பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணி டக்கு நீங்கள் லேயர் ஆட் பண்ணி எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வெர்டிகல் செட்டப் வச்சிட்டீங்க, பட் இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு நீங்கள் மறுபடியும் ஹரிசாண்டல் Workspace வேணும்னா நீங்கள் அகைன் நீங்கள் Workspace போயிட்டு இங்கே ரீசெட் லேஅவுட் இருக்கு பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்துடும். பட் அகைன் நீங்கள் எல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் பெரும்பாலுமான பேர் ஹரிசாண்டல் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுவாங்க. நானுமே பிகினிங்லேருந்தே இந்த ஹரிசாண்டல் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதனால் எனக்கு வந்து வெர்டிகல் ஒர்க் ஃப்ளோ செட் ஆகல. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு ஃபீல் ஆகுதோ அதை அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நம்ம சேனலில் வர டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து ஹரிசாண்டல் ஒர்க் ஃப்ளோவில் தான் வரும். ஏன்னா அந்த செட்டப்பே எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் பை தி வே, நான் கமெண்ட் செக்ஷனில் வர டுட்டோரியல் ரெக்வஸ்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு அதை ஸ்கிரிப்ட் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ப்ராப்பராக கிடைக்காததுனால அது தள்ளி போட்டுட்ருக்கேன். பட் நான் எல்லா ரெக்வஸ்ட்டும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டுட்டோரியல் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.